ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை நான் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் இந்த கூட நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். வேரியபிள்ஸில் புதுசாக ஒரு பைத்தான் ஃபைல். ஸோ இதுக்கும் நான் வந்து வேரியபிள்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது வேரியபிள்ஸ்னால் என்ன? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங்லாம் விட்டுருங்க. பேசிக்காக நம்ம ஒரு பாக்ஸையோ இல்லை ஒரு கண்டெய்னரையோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாக்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அது உள்ளே ஏதாச்சும் ஒரு பாட்டிலோ இல்லை நமக்கு என்ன வேணுமோ சாக்லேட்டோ ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுப்போம் இல்லையா? நமக்கு எப்போ வேணுமோ அதை நம்ம அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதான் வந்து ஒரு பாக்ஸோட நார்மல் யூஸ் இல்லையா? ஸோ அதே தான் வந்து வேரியபிள்ஸும் பண்ணுது. நம்ம வேரியபிள்ஸ் உள்ள என்ன டேட்டா வேணால் போட்டு வச்சுக்கலாம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நிறையா டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பைத்தான் உள்ள அந்த வேரியபிள், நம்ம ஒரு வேரியபிளை உருவாக்கிட்டு அந்த வேரியபிளை ஒரு பாக்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த பாக்ஸை உருவாக்கிட்டு அந்த பாக்ஸ் உள்ள நான் வந்து ஒரு டேட்டாவை போட்டு வச்சுக்கலாம். டேட்டா அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டோ அப்படி இல்லைனா ஒரு வேர்டு இல்லைனா ஒரு சென்டென்ஸ் இல்லைனா ஒரு நம்பர், அது என்னவா வேணா இருக்கலாம். அந்த டேட்டா என்னவா வேணா இருக்கலாம். அந்த டேட்டாவை நான் வந்து அந்த வேரியபிள் உள்ளே நான் போட்டு வச்சுட்டு அதை நான் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தியரியாக பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியாது. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். இப்போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்போவுமே நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த பாக்ஸ் இருக்குன்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வந்து கண்டெய்னர்னு கொடுக்கலாம், இல்லைனா வந்து பாக்ஸுன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு போட்டு 2 டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ள நீங்கள் என்ன டேட்டா வேணால் போட்டுக்கலாம். இப்போது அது உள்ள வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை உருவாக்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் என்ன நேம்னா கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் உள்ள அஸ்வினுங்கிற இந்த வேர்டை வந்து நான் டேட்டா, ஸோ இந்த டேட்டா வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம இந்த பாக்ஸுங்கிற இந்த வேரியபிள் உள்ள அஸ்வினுங்கிற டேட்டா இருக்குது. நமக்கு ஃப்யூச்சரில் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரிண்ட் கமாண்ட் எடுத்துப்போம். இப்போ பிரிண்ட் கமாண்டில் நம்ம எப்படி பண்ணுவோம், அஸ்வின் அப்படின்னு பண்ணுவோமா இல்லையா? பண்ணிவிட்டு நம்ம இப்போது ரன் கொடுத்தா நமக்கு வந்து வேரியபிள்ஸில் வந்து அஸ்வின் தான் ரன் ஆகுது. இப்போது நம்ம இதை எப்படி வந்து வேரியபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வர்றது என்னென்னா, இந்த இடத்துல வந்து பாக்ஸ் அப்படின்னு போட்டோன்னா இந்த பாக்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்ஸ் தான் ரன் ஆகுது. பிகாஸ் இந்த டபுள் கோட்ஸ் உள்ள என்ன வந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரிங்னா இல்லைங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பட் இது உள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நீங்கள் என்ன போட்டாலும் இது உள்ளே வரும். இது உள்ளே நீங்கள் 1 2 3ன்னு போட்டு என்ன அடித்தாலும் இது அப்படியே தான் வரும். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் உள்ள நீங்கள் நம்பராக போட்டாலும் சரி, வேர்டை போட்டாலும் சரி, இல்லை ஒரு வேரியபிளை போட்டாலும் சரி, என்னத்தை போட்டாலும் சரி, அங்கே என்ன போட்டீங்களோ அது அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த வேரியபிளை நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, இப்போ நான் ரன் பண்ணேன்னா பார்த்தீங்களா அஸ்வின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் உள்ள டேட்டா இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த பாக்ஸுங்கிறத நம்ம இங்கே மேலே டிக்ளேர் பண்ணிட்டோம், அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அதை நம்ம எங்கே கூப்பிட்டாலும், நம்ம வந்து பிரிண்டில் மட்டும்தான் அதை கூப்பிட்றோன்னு இல்லை, நம்ம ஃப்யூச்சரில் வந்து பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் பெரிய பெரிய டூலில் வந்து நம்ம அதை எங்கே வேணால் கூப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் இந்த டேட்டா வந்து அப்படியே வந்து இங்கே வரும். ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணுறனால அது உள்ளே இருக்க டேட்டா தான் பிரிண்ட் ஆகுமே தவிர பாக்ஸுன்னு சொல்லிட்டுலாம் அப்படியே பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் வேரியபிள் கமாண்ட். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட காட்டணும் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இப்படி வச்சுப்போம். இப்போ வந்து எப்படி வச்சுப்போனா, நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் என்ன எழுதுறேன்னா, ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி நான் டக்குன்னு எழுதுகிறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே படித்து பாருங்கள்.
ஓகே. ஸோ இப்போது நம்ம இது எழுதியிருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி. ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு கமா போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது? ஸோ அவர் ஹீரோ நேம் இஸ் அஸ்வின். அஸ்வின் இஸ் 19 years old. அஸ்வின் இஸ் அண்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போது இது ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் கமாண்டு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது இது வந்து நான் இது ஜஸ்ட் வந்து இப்போது இது ஒரு பேசிக் ப்ரோக்ராம் பார்க்காம ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க, பெரிய டூல்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து நான் வந்து என்னோட கஸ்டமருக்கோ இல்லை என்னோட பாஸ், நான் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு என்னோட பாஸ் வச்சுப்போம், அவருக்கு வந்து இதை நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த பேர் மாற்றிட்டோம், இப்போ அஸ்வின் இல்லை, நம்ம வந்து வேறு ஒரு பேர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் விஜய் அப்படிங்கிற பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீ என்ன பண்ணு, உட்காந்து எல்லா பேரையும் மாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அஸ்வின்கிற பேர் அடிச்சுட்டு விஜய் அப்படின்னு போட்டுட்டு அதை கொண்டு போய் எல்லாத்துலேயும் மாற்றுவோம் இல்லையா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து இப்போ ஒர்க் ஆகுது. பட் இதே யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதே வந்து ஒரு 1000 lines இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது இப்படி இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இத்தனை லைன் இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. இப்போ நம்ம பாஸ்ட்டை போய் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த விஜய் பேங்கிற பேரே வேணாம், எனக்கு வந்து சூர்யா அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து அன்டூ பண்ணுறேன், Ctrl+Z கிளிக் பண்ணி. ஸோ இப்போது நம்ம வந்து பேரை மாற்றணும் அப்படின்னா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா மாற்றுவோம் இல்லையா? பட் நம்ம அப்படி மாற்ற வேணாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் வேரியபிள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் அப்படின்னு கொடுத்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சூர்யா அப்படிங்கிற நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், நேம் வந்து சூர்யா அப்படின்னு கொடுத்துட்டோம் இருக்கு இல்லையா? இப்போது நான் என்ன பண்ணலாம், அதை போய்ட்டு நான் இங்கே போய் நேம்லாம் அடித்தேன்னா எனக்கு என்ன ஆகும், நான் என்ன கொடுத்தனோ அதான் எனக்கு வரும் இல்லையா? ஸோ நம்ம இதை வேரியபிளாக எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, டபுள் கோட்ஸில் போடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டோட்டலாக அழிச்சிடுறேன். ஓகேவா? டோட்டலாக அழிச்சிட்டு இங்கே போயிட்டு ஒரு ப்ளஸ் போடுறேன். ப்ளஸ் போட்டுட்டு இது உள்ளே வந்து இன்னொரு ப்ளஸ் போட்டுட்டு இங்கே வந்து டபுள் கோட்ஸ் ஓன் பண்ணி ஒரு கமா போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் உள்ளே வந்து நீங்கள் வந்து நேம் போடணும். ஓகேவா? எப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அஸ்வின்னு கூட போடலாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எப்படி ரன் ஆகும் பாருங்கள், எனக்கு அதே மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ்ஸுக்கு இந்த அஸ்வினை எடுத்துகிட்டு நான் நேம் அப்படின்னு போடலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், சூர்யா அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதே கான்செப்டை நான் எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நேம் அழிச்சிட்டு இங்கே வந்து நேம் அப்படின்னு பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படின்னு பண்ணிடலாம். அதே இங்கேயும் பண்ணலாம், நேம் ப்ளஸ் அப்படின்னு பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா சூர்யா இஸ் அண்ட் ப்ரோக்ராமர், சூர்யா இஸ் 19 years old, சூர்யா அப்படின்னு வருது. இப்போ சப்போஸ் இதே வந்து 100 லைன் ப்ரோக்ராம் வச்சுப்போம், காப்பி பண்ணுறேன், பேஸ்ட்டு பேஸ்ட்டு பேஸ்ட் மறுபடியும் பேஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இதே தான் மறுபடியும் வருது இல்லையா? இப்போ நான் இதை பாஸ் கிட்ட போய் கொண்டு கொடுப்போது, இல்லை எனக்கு சூர்யாங்கிற நேமே வேணாம், எனக்கு மறுபடியும் விஜய்னு மாற்றி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், விஜய் அப்படின்னு மாற்றிட்டு இப்போ நான் பிரிண்ட்டு கொடுத்தேன்னா எல்லா இடத்துலையும் விஜய்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனில் பேசிக்காக பார்த்தோம். பட் இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து பிரிண்ட்டுங்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் வச்சுட்டு அதை எப்போ வேணுமோ அப்போ நம்ம அதை கூப்பிட்டோன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு வந்து என்ன நேம்னா மாற்றிக்கலாம், அஸ்வின்னு மாற்றிட்டு ரன் கொடுத்தோன்னா ரன் ஆகும். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் இது. ஓகேவா? சிம்பிள் வேரியபிள்ஸோட எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த வேரியபிளை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் ஈஸியாக வரும். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேரியபிள்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அது சிம்பிளாக பழகிடும்.